இப்போ நம்ம அந்த குப்பையை நீ எதுக்கு பாடுற? இப்ப கூட நீங்க கேட்டீங்கல்ல, என்ன நாராயண மந்திரம் சொன்னீங்க இல்லையா, எடுத்துக்கலாம். அந்த கழுதை நீ எதுக்கு சொல்ல போற? இப்ப அது உனக்கு தேவையில்லை. அத ஒரு கொஞ்ச நாள் லீவ் விட்டுரு, சரியா? அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப கொண்டுட்டு போனா குழம்பிடுவேன், சரியா? ஓம் நமச்சிவாய சச்சிதானந்தரே சர்க்குருநாதரே. இப்பதான் சொன்னேன், சச்சிதானந்தரே சர்க்குருநாதரே குரு பகவானே சர்க்குரு பகவானே ஞானவல்லலே திருவடிகளே சரணம் சரணம் சரணம். இந்த வாழ்கையை நான் சொல்லல, வாழ்கையை கொண்டு வர வாழ்க்கை சாமி சொல்லல இல்லைன்னு சொல்லி விட்டுறக்கூடாது. நீங்க மாலை இறக்குறது வரைக்கும் இந்த மந்திரம் போதும். இதை தாண்டி நீங்க எதுவும் சொல்ல வேண்டியது இல்லை. ஏன் சொல்றேன்னா, இந்த 55 நாளைக்கு நீங்க இந்த துதி பாடும் போது இதுக்கு என்ன பலம் இருக்கு, என்ன இது இருக்குங்கிறது நீங்க தெரிஞ்சுக்குருவீங்க. அதுக்கப்புறம் சாமி நாங்க இதை சொல்லணுமா அதை சொல்லணுமான்னு கேட்கவே மாட்டீங்க. எப்படி நம்ம அது ஈஸியா நினைக்கிறோம். ஓ, இதை விட பெரிய நாராயண லட்சுமி சொன்னோம்னா நமக்கு குமிஞ்சிருமோ? மயிர் கூட குமிக்காது. சுலோகம் பாடலாம். அந்த சுலோகம் இப்ப சொல்றேன், அதை பாடினா எவ்வளவு தெரியுமா? 3 லட்சம் பாடணும். எப்படி? 3 லட்சம் பாடணும். புரியுதா? அதுக்கப்புறம் தான் அதனுடைய இது நமக்கு என்னங்கிறது ஒரு புரிதல் வரும். இது அப்படி அல்ல. இதுக்கு நான் இவ்வளவுதான் சொல்றதை விட ஒரு கதையை சொல்றேனே. இது ஒரு காலத்துல நடந்தது. சினிமாவில கூட அந்த கதையை கூட கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்காக சினிமா பார்த்துட்டு இந்த பரதேசி சொல்றேன்னு யாரும் நினைச்சிடக்கூடாது. ஏற்கனவே நம்ம சொல்லி இருக்கிறோம் நினைக்கிறேன், வெளிப்படுத்திருக்கிறோம். நாரதர் கதையை வெளிப்படுத்திருக்கிறோம். ஞாபகம் இருக்கா? விளக்குல என்ன கிண்ணம்? என்னை விட நாராயணனை துதி பாடுறவங்க இந்த உலகத்துல யாருமே இல்ல பக்தர் அப்படின்னு சொல்லி கர்வத்துல இருந்தான். நாராயணன் பார்த்தாரு, இங்க வா, நீ உன்னை விட ஒருத்தர் இல்லைன்னு நினைக்கிறியா? சரி, ஒரு வாரத்துக்கு நீ போய் புலவத்துல போய் அங்க ஒரு விவசாயி இருக்கான், அவனை போய் ஒரு வாரம் இருந்து கண்காணிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாங்க.